ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் மசாஃபி வியூஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய காஜா மலை அப்படின்ற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்கா இருக்குது. ஸோ அந்த தர்காவில் யார் அடங்கியிருக்காங்க, ஸோ இங்கே இந்த மலை கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல யார் அடங்கியிருக்கா அப்படின்னா ஹஜ்ரத் சையத் காஜா அல்ஹம்துலில்லா ஹுசைனி அதானி நில்லாஹி அவுலியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பெரிய பள்ளிவாசல் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜித் ஹுசைனி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பின்புறத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் இருக்குது, அரபிக் ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல்லாம் வச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரபிக் ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த படிக்கட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் இருக்குது இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ சில மலையில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் இருக்காது. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து படிக்கட்டெலாம் போட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏறுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா படியும் ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 40-50 படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏறினீங்க அப்படின்னா போயிடலாம். ஸோ இது மேலேண்டு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான ப்ளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக போயிருந்ததுனால அங்கே பனி நிறைய மேகங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது தெரியல. பட் நீங்கள் நல்லா ஒரு 10 மணிக்கு மேலே போனீங்கன்னா அப்படின்னு தெரியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பசங்க அங்கேயே தங்கியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அரபிக் மதரசா படிக்கிறோம், அங்கேயே தங்கியும் படிக்கிறாங்க. நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து மேலே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா வந்தோடனே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கொடி கம்பம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதவு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பீப்புள் வரவங்கலாம் வந்து காலையில் சாயங்காலம் அப்படின்லாம் வந்து அவங்களே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம பின்னாடி சைடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாறை இருக்குது. இந்த பாறைக்கு பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இந்த பின்னாடி சைடு வெளியே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறை தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலமரம், பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்க நிறைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த பாலைக்கு பின் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பாருங்கள் எல்லா வீடும் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், தோப்பு, திருச்சியில் இருக்கக்கூடிய நிறைய வீடுகள், முக்கியமான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி திருச்சி மலைக்கோட்டை சைடு பார்க்குற வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் போகணும். அந்த பக்கம் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மலைக்கோட்டை வந்து அங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா போவாங்க எல்லோரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க அதுவும் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாறை இருக்குது. ஸோ நீங்கள் ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் மேலே போனீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஸோ பார்த்திங்கன்னா நல்லா காற்று வாங்கிட்டு ஸோ ரிலாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வரணும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும். அங்கே வந்து பார்க்கறது வியூவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டன் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்றதில் வச்சுருங்க.